திமுகவுடன் கூட்டணின்னு சொல்லி யாருன்னா பேசிங்கன்னா சரியில்லை. அப்படி ஒரு கூட்டணி அதிமுக திமுக யாரு கூட நாங்கள் கூட்டணி இல்லைன்ற அறிக்கையை அதன் பிறகுதான் வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். வாக்குறுதி கொடுத்து எங்கள் ஆட்சி வந்தனா முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படுவாங்க அப்படின்னு. கஞ்சா அடிச்சுட்டு போனவன் இல்லை பொண்டாட்டி கொலை பண்ணிட்டு போனவன் அந்த கேஸ் இல்லை. சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக சிறைக்கு போனவர்களை விடுதலை பண்ணணும்னு தான் நீங்கள் சொன்னீங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து திமுக இப்படி ஒரு முடிவு எடுத்து அவங்கள விடுதலை பண்ணால் எதிர்க்க வேண்டியது நாங்கள் எதிர்கட்சி. நாங்களே விடுங்கன்னு சொல்லும்போது தமிழக முதல்வருக்கு யார் விடாதீங்கன்னு சொல்கிறது யார்? பாஜக சொல்லுதா அப்படின்னு கேட்கும்போது தான் இவங்க கொந்தளிச்சு காச்சா மூச்சான் காயாமுயான்னு கத்தி. ஒன் தமிழ் சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இந்திய தேசிய முஸ்லீம் லீகின் நிறுவன தலைவர் திரு தடா ரஹீம் இணைந்திருக்கிறார். சமகால அரசியல் நிகழ்வுகள், பல்வேறு அரசியல் வியூகங்கள், அது தொடர்பான கருத்துகள், விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பரபரப்பான தமிழகத்தின் அரசியல் களம், இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். தொடர் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தமிழக அரசு மீது கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு சிலர்கள் நீங்களும் முதன்மையானவர். தொடர்ந்து நிறையா தமிழக அரசு மீது விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. குற்றச்சாட்டு நான் சொல்ல, ஒரு கட்சியின் தலைவராக உங்களுடைய பார்வை, உங்களுடைய விமர்சனங்களை இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு தொடர்ந்து வைக்கிறீங்க. சமீபத்தில் கஸ்தூரி கைது உட்பட நிறையா விஷயங்களில் உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறீங்க. இப்போது விஜயோட அரசியல் வருகை குறித்து கூட உங்களுடைய தொடர் கருத்துக்கள் பேசிட்டு வரீங்க. முன்னதாக தமிழக அரசு மீது ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வரீங்களே, என்ன விஷயம்? இல்லை, கடுமையான விமர்சனங்கள் ஏன்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்குது. திமுக ஆட்சி வந்தாவே எப்போவுமே அதிமுக ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் திமுக மீது. திமுக ஆட்சிக்கு வந்தாவே கரண்ட்டு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை வரும், இப்படி பல விமர்சனங்கள் வைப்பாங்க. இப்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கு. அதுவும் ஸ்டாலின் முதல்வராக இருக்கார், அது கலைஞர் முதல்வர் வந்து ஸ்டாலின் முதல்வர் இருக்கார். நிச்சயம் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த யங் ஜெனரேஷனுக்கு மத்தியில் இவர் நல்ல ஒரு ஆட்சியை வந்து தமிழக மக்களுக்கு கொடுப்பார் இப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்த மாதிரி தான் நமக்கு இருந்து. கண்டிப்பாக அதனால தான் வந்து திமுக ஆதரித்து பிரச்சாரமும் பண்ணியிருக்கோம், திமுக ஆதரித்து ஓட்டும் போட்டு திமுக ஆதரித்து பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், திமுக ஆதரித்து ஓட்டும் போட்டிருக்கேன். புரியுதுங்களா? அதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களுடைய ஃபஸ்ட்டு சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா சமூக ரீதியான பிரச்சனைகள், சிறைவாசி விடுதலை சம்பந்தமான விஷயத்தில் அவங்களுடைய முரண் கருத்து. சட்டமன்றத்தில் வந்து 700 ஆயுள் தண்டனை கைதிகள் விடுதலை செய்யப்படுவாங்கன்னு சொல்கிறாரு. சந்தோஷப்பட்டோம், இப்போ விடுதலை பண்ணுவாங்க. அதில் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அதில் கம்யூனல் கிளாஸ் அப்படின்ற ஒரு வரியை சேர்த்துட்டாங்க. கம்யூனல் கிளாஸில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது வந்து தேர்தல் பரப்புரையின் போதே முன்வைத்தார். தேர்தல் பரப்புரையும் போது வாக்குறுதி கொடுத்து எங்கள் ஆட்சி வந்தனா முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படுவாங்க அப்படின்னு. ஆனால் அது இஸ்லாமியரோட வாக்குகள் அறுவடை செய்வதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம். அதுதான் முக்கியமான காரணம். புரியுதுங்களா? அப்போது திமுக ஆட்சி வந்த அடுத்த நிமிஷமே முஸ்லீம் சிறைவாசி விடுதலை ஆகிடுவாங்க அப்படின்ற ஒரு பொது பெரிய விஷயம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, 700 ஆயுள் தண்டனை கைது சிறைவாசி விடுதலைன்னு சொன்னது சந்தோஷப்பட்டோம். அடுத்த நிமிஷமே என்ன பண்ணிட்டாங்க, கம்யூனல் கிளாஸு, எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம இவங்களை தவிர அப்படின்ட்டாங்க. அப்போ எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்டும் கம்யூனல் கிளாஸுன்னா அது நம்மளை தான் சாரும், நம்ம ஆளுங்களை தான் சாரும். அப்போது அதை விட நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், 700 ஆயுள் தண்டனை கைதிகள் விடுதலை செய்ய போகிறாங்க, அதில் முஸ்லீம்களை தவிரன்னு சொல்லியிருந்தாங்கன்னா வேலை முடிஞ்சு. புரியுதுங்களா? ஆனால் இவங்க எப்படி கொண்டு வராங்கன்னா, முஸ்லீம் வந்து இல்லையா, அந்த 700 பேரில் எத்தனை பேர் முஸ்லீம் இருக்கானா, நீ வந்து கஞ்சா அடிச்சுட்டு போனவன் இல்லை பொண்டாட்டி கொலை பண்ணிட்டு போனவன் அந்த கேஸ் இல்லை. சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக சிறைக்கு போனவர்களை விடுதலை பண்ணணுன்னு தான் நீங்கள் சொன்னீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த வார்த்தை மாறினது. அதன் பிறகு அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் என்ன பண்ணுறாரு, கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து 97 கலவரத்தில் வந்து 19 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க. அப்புறம் வந்து அந்த நேரத்தில் வந்து முஸ்லீம்களுடைய சொத்துக்கள்லாம் சூறையாடப்பட்டது. அதுக்கு சில சமூக விரோதியும் காவல்துறையும் செஞ்சது. அப்போ திமுக அமைதி காத்தது. ஆனால் அதன் பிறகு நடந்த சம்பவம்னு சொல்லிட்டு இது வெளியே ஒரு 50 பேர்கிட்ட சிறையில் இருக்காங்க. அந்த முஸ்லீம் ஆயுள் தண்டனை சிறைவாசி விடுதலை செய்கிறேன்னு சொல்லி திமுக வந்து கடந்த தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தது. ஆனால் தேர்தல் முடிஞ்சு ஏன் முஸ்லீம்களை விடுதலை பண்ணலை இன்ன வரையும்? நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து திமுக இப்படி ஒரு முடிவு எடுத்து அவங்கள விடுதலை பண்ணால் எதிர்க்க வேண்டியது நாங்கள் எதிர்கட்சி. நாங்களே விடுங்கன்னு சொல்லும்போது
தமிழக முதல்வருக்கு யார் விடாதீங்கன்னு சொல்கிறது யார், பாஜக சொல்லுதா அப்படின்னு கேட்கும்போது தான் இவங்க கொந்தளிச்சு காச்சா மூச்சான் காயா மூயான்னு கத்தி, அதுக்கு உடனே திமுக கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னால் உடனே அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. முஸ்லீம் சில தலைவர்களை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இல்லை எடப்பாடி பழனிசாமி வேஷம் போடுறாரு, அவர் காசம் போடுறாரு, அவர் ஏன் வேஷம் போடணும், நம்ம சமூக பிரச்சனையை அவர் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு இல்லைங்களா, அப்படின்னு நம்ம சமுதாய தலைவர் என்ன பண்ணுவோம், இல்லைங்க அவர் கரெக்டாக தான் பேசுகிறாருன்னு சொல்லணும். உடனே திமுக கிட்ட அடிமையாக இருந்தனால என்ன பண்ணுறாங்க, இவங்க போய் எடப்பாடிக்கு எதிராகவும் அதே இடத்துல திமுக தான் கரெக்டு, திமுக வந்து விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் என்னுடைய கேள்வி கூட திரு ரஹீம். அதாவது 21 ஆட்சி அமைப்பதற்கு முன்னால் இந்த வாக்குறுதியை கொடுத்து திமுக ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. இப்போ ஏறக்குறைய நம்ம அடுத்த தேர்தல் ஆனா இப்பவும் இந்த ஆயுள் கைதிகள் சிறைவாசிகளோட விடுதலை வந்து பேசு பொருளா இருக்கு. திமுக கூட்டணியில் இருக்க கூட வலுவான உங்களை போன்ற தலைவர்கள் இது பேசுறாங்களா, இல்ல பேசி மறுக்கப்பட்டதா? இல்லை தோழர், நான் சொல்றது ஒரே விஷயம், சட்டமன்றத்தில் இவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி பேசணுன்னே என்ன பண்ணுறாங்க திமுக அரசு, இது வந்து பெரிய ஒரு நிச்சயம் வந்து அதிமுக அது பெரிய அரசியல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, சில பேருக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க, சில பேருக்கு பரோல் கொடுக்குறாங்க, சில பேர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விடுதலை ஆனாங்க. சில பேருக்கு எண்ணிக்கையில் அடிப்படையில் இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா யாருமே சிறையில் இல்லை, எல்லாருமே பரோல்லையும் ஜாமீன்லேயே இருக்காங்க. அந்த ஜாமீன் எப்போ வேணாலும் ரத்து பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இருக்குது, அந்த பரோல் கேன்சல் பண்ணிட்டு எப்போ ஜெயிலில் போட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் எதிர்கட்சி வந்து அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்கன்றதுக்காக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் தலைவர்கள் திமுக தலைவர்கிட்ட சொல்லி இப்போ இவங்க எல்லாம் வெளியே இருக்காங்க. இப்போ இந்த நடவடிக்கை கூட எதிர்கட்சியோட குரலுக்கு அப்புறமா நடைபெற்றது. அதுதான் இவங்க தேர்தல் வாக்குறுதியோ இல்லை இவங்க திமுக இதை முன்னெடுக்கல. இதுதான் எனக்கு கோபம். அப்போ ஏன் இப்படி வந்து ஒரு தடுமாற்றம் உங்களுக்கு? எடப்பாடி பழனிசாமி சொன்ன பற்றியோ விடுதலை பண்ணுங்க, எதிர்த்தா நாங்கள் தானே எதிர்கட்சி, நாங்கள் தானே எதிர்ப்பு தெரிவிக்கணும், நாங்களே விடுங்கன்னு சொல்லும்போது நீ உங்களை யார் தடுக்கிறா அப்படின்னு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. உண்மையில் அதை சிந்திச்சுன்னா அது பாஜக தான் விடாதீங்கன்னு சொல்லணும் இல்லைங்களா. அப்போது பாஜக கள்ள உறவு அதிமுகன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்ல உறவை வச்சுருக்கீங்களா அப்படின்றது தான் நம்ம பொதுதளத்தில் நம்முடைய கருத்துக்களை வைக்கிறோம். இப்போ இந்த ஜாமீன் உச்சநீதிமன்றத்தோட விதிமுறையின் அடிப்படையில் விட்டுருக்காங்க. இது ஒரு தற்காலிக தீர்வு தான். தற்காலிக, ஆனால் எப்போது வேண்டுமென்றாலும் ஜாமீன் ரத்து செய்யப்படலாம், மீண்டும் அவங்க வந்து உள்ள வைக்கலாம். அதுதான் தற்போது. அப்போ நிரந்தர தீர்வை நோக்கி நகர வாய்ப்பு இல்லையா? இல்லை, நிரந்தர தீர்வுக்கு வந்து என்னன்னு சொன்னால் இப்போ வந்து என்னன்னா உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்களில் மேல்முறையீடு பண்ணுவாங்க. இத்தனை வந்து பரோல் இருந்தாங்க, எந்த விதமான குற்றப்பின்னணி செயலையும் ஈடுபடல, அதனால இவங்களை விடுதலை பண்ணலாம்னு சொல்லிட்டு நீதிமன்றம் மூலியமா கூட வாய்ப்புகள் இருக்கு. மேபி அதான் எல்லாமே இருக்கு. ஆனா இந்த ஆட்சி காலகட்டத்தில் இது நடக்குமா அப்படின்னா தெரியல. ஏன் சொன்னா, ஏன் இந்த ஒரு தடுமாற்றம்? உங்களுக்கு யார் ஓட்டு போட்டா? உங்களுக்கு பாஜகக்காரன் சொன்னதுனால நீங்க விட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்ப நான் பாஜகக்காரன் ஓட்டு. இதை நீங்க அப்படிதான் பார்க்கணுமா? பாஜக வந்து சொல்வதனால தான் தமிழக அரசு கேட்குது அப்படின்னா உங்களை யார்? இப்போ எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி தலைவர் கேட்குற மாதிரி நான் கேட்குறேன், உங்களை யார் தடுக்கிறா? எப்பவுமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி சார். ஆளுங்கட்சி ஒன்று செஞ்சீங்கன்னா எதிர்கட்சியை தடுப்பாங்க இல்லைங்களா. இங்கே எதிர்கட்சியை விடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு நீங்கள் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடியே அந்த உத்தரவாதம் கொடுத்துருக்கீங்க. காங்கிரஸ் தடுக்குதா? காங்கிரஸும் விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லிது. ஏன் 7 ராஜீவ் வழக்கில் சம்மந்தப்பட்ட 7 பேரை விடுதலை பண்ணும்போது ஏன் முஸ்லீம்களை விடுதலை பண்ணலன்னு கேள்வி எழுப்பினாங்க. ராஜீவ் காந்தியோட பெரிய வழக்கே இல்லை இது. அப்படிங்கும்போது ஏன் விடுதலை பண்ணலன்னு சொல்லி அன்றைய தலைவர் KS அழகிரி வந்து கேள்வி எழுப்பினார். அப்போது காங்கிரஸ் ஆதரிக்குது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரிக்குது, விடுதலை சிறுத்தை ஆதரிக்குது, முஸ்லீம் அமைப்புகள் ஆதரிக்குது, அதிமுக ஆதரிச்சுது. அப்போ சட்டமன்றத்தில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே ஆதரிக்கிறாங்க விடுதலை பண்ணுங்கன்னு. அதில் 3-4 பிஜேபி எம்எல்ஏ தவிர அவங்க கூட கடுமையான எதிர்ப்பு இல்லாமல் சம்பிரதாய முறையான எதிர்ப்பு தெரிவித்து கம்முன்னு இருந்துட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது திமுக ஏன் இன்னும் கூட தடுமாற்றம்? அப்போ பிஜேபியுடைய அந்த ஒரு பிடிமானம் தானே. இப்போ பிஜேபியோட பிடிமானத்தில் இருக்குது தமிழக அரசு அப்படின்னு பல்வேறு தளங்களில் பல்வேறு தலைவர்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் இந்த மைனாரிட்டியோட ஓட் பேங்க் வந்து எப்பவுமே சிந்தாமல் சிதறாமல் திமுகவுக்கு தான் போகும். அப்படி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து கண்ணை மூடிட்டு குத்திடுவாங்க அப்படின்றது தமிழக அரசியலோட நிலவரம். இந்த தேர்தலில் அது நடைபெற்றது தான். ஆனால் பொதுவாக ஒரு மைனாரிட்டியோட கம்யூனிட்டி கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸ் எல்லாமே வந்து இந்த முறை
எதிர்பார்த்த அளவிற்கு வந்து திமுக அரசாங்கம் பெருசா நல்லது பண்ணல அப்படின்னு ஒரு விஷயம் பரவலா பேசப்படுது. குறிப்பா இஸ்லாமியர்கள் வந்து இந்த சிறை கைதிகள் விடுதலையில மிக கடுமையான ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. கைதி விடுதலை மட்டும் நம்ம ஒரு டாபிக்கா பேசக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலைஞருடைய அமைச்சரவையில் 2 முஸ்லீம் அமைச்சர் இருந்தாங்க. இப்போ இவருடைய ஆட்சியில் ஒருத்தர் தான் 6 மாதம் நீ 6 மாதம் இது செஞ்சி ஆர் ஆவடிநாசரா செஞ்சி அப்படிதான் ஓட்டிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்கள் கட்சியில் பிரதிநிதித்துவம் உங்கள் கட்சியை சேர்ந்த உங்களை தலைவனாக ஏற்றுட்டு இருக்கிற நபர்களே நீங்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்குறது இப்படி தடுமாறுறீங்கன்னும் போது நீங்கள் இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதிகளை எப்படி நீங்கள் அங்கீகரிப்பீங்க? நீங்கள் மற்றவங்கள சமூக நீதி தான் எங்களுடைய மிக முக்கியமான ஒரு கொள்கை கோட்பாடுன்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இந்த விமர்சனம் இருக்கு. சமூக நீதியோட செயல்படுறது தான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. வேங்கை வயல் குற்றவாளிகளை பிடிக்காம விட்டது எதுக்கு? சமூக நீதி செஞ்சிட்டான், குடிநீரில் மலத்தை கலந்துட்டான், குற்றவாளிகள் யாருன்னு திமுகவுக்கு தெரியும். ஆனால் பிடிச்சேன்னு சொன்னால் 2 சமூகத்துக்குள்ளே பிரச்சனை வரும். ஆனால் நாங்கள் விட்டுட்டோம். சமூக நீதி. அதாவது இவ்வளவு விவகாரங்கள் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது விமர்சனங்கள் இருக்குது. குறிப்பாக அந்த மைனாரிட்டி இஷ்யூஸ் வந்து தொடர்ந்து நிறைய பேசிகிட்டே இருக்கும். இந்த சிறைவாசிகளோட விடுதலை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கே வந்து உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுவதில்லை, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல புரிந்து கொள்ள முடிகிறது. இவையெல்லாம் மீண்டும் மீண்டும் மக்கள் கையில் இருக்கும் வாக்குகள், அது தேர்தலில் தான் வெளிப்படுத்தணும். ஆனால் அப்படி வெளிப்படுத்துவார்களா? வரக்கூடிய தேர்தலில் இது பிரதிபலிக்குமா? இல்லை, இதில் 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து இப்போ திமுக கூட்டணி இருக்குது. இப்போ திமுக கூட்டணிக்கு எதிர்த்து அதிமுக கூட்டணி எப்படி கட்டமைக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். பலமான கூட்டணியாக இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயம் இது வந்து எதிரொலிக்கும். ஒன்று. 2வது வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போது திமுக கூட்டணி இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த திமுக கூட்டணி வந்து அந்த தேர்தல் நேரத்தில் அவங்களுடைய நாடகங்கள் எப்படி நடத்துகிறாங்க. இந்த தேர்தல் நேரத்தில் திமுகவுடைய கூட்டணி இருக்கு இல்லைங்களா? நம்ம கூட்டணிக்கு எதிராக அதிமுக கூட்டணி எப்படி கட்டமைக்கிறாங்கன்றது பார்க்கணும். யார் யார் கூட கூட்டணி செய்கிறாங்க. அப்போ அது ஒரு வலுவான கூட்டணி இருந்தால் இது வந்து எதிரொலிக்கும். இந்த சிறுபான்மை மக்களுடைய எதிராக செயல்படக்கூடிய திமுகவுடைய இந்த இது வந்து 100% எதிரொலிக்கும். நம்பர் 1. நம்பர் 2, இல்லை இந்த பாஜக அதிமுக கூட்டணி இந்த விவகாரத்தில் தானே மைனாரிட்டி முழுக்க திமுக நோக்கி நகர்ந்தாங்க. இப்போ அதிமுக தான் பாஜக கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இருந்தாலும் மறைமுக கூட்டணி அப்படின்னு திமுக வந்து அந்த குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்கு. கூட மீடியாவில் கூட பாருங்க, திமுக ஊடகங்கள் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க, சன் டிவி உட்பட. அன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, தேர்தல் நேரத்தில் கூட்டணி முடிவு எடுக்கப்படும்ன்றாங்க சொல்லிட்டு போறாரு. பட் தலைப்புச் செய்தி என்ன பண்ணணும்னா, பாஜகவுடன் கூட்டணி அமைக்க எடப்பாடி ரகசிய அப்படி தானே போடுறாங்க. எல்லா ஊடகங்களையும் அப்படி தான் வருது. அப்போ என்னன்னா, பாஜக கூட அதிமுக கூட்டணி போகணும்னு யார் விரும்புகிறாங்களோ இல்லை, திமுக கூட்டணி விரும்புது. ஏன்னா அவங்கள முன்னிறுத்தி வாக்குகள் அறுவடை பண்ணலாம் அப்படின்னு. இல்லை, பாஜக கூட்டணிக்கு அதிமுக போயிடுச்சின்னு சொன்னால் இலவசமாக இந்த ஓட்டுகள் நம்ம வாங்கிக்கலாம். எதுக்கு தேவையில்லாமல்? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் வீடு, நான் புளியாந்தோப்பில் இருக்கேன். அங்கே வந்து ஏழ்மையான மக்கள், பக்கத்து வீட்டில் தெரிஞ்ச ஒரு பெண் வந்து, என்னம்மா பாய் நீங்கள் இது நியாயம் கேட்கணும் அப்படின்னா, என்னம்மா என் பக்கத்து வீட்டில் அவங்களுக்கெல்லாம் வந்து ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தான் அதிமுகக்காரன். நாங்கள் போய் கேட்டோம், நாங்கள் கொடுத்தா கூட எங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்க, நீங்கள் திமுக தானே ஓட்டு போடுவீங்கன்னு போயிட்டான். எப்படி திமுக தான் ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லி அதிமுக கூட்டணி அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா எங்களுக்கு கொடுக்கல, போயிட்டான். சரி அப்படின்னு சொல்லி திமுக காரன் அதேமாரி வந்தான், அவனும் வந்து பக்கத்து வீட்டுக்கு தான் கொடுத்தா எங்களுக்கு கொடுக்கல. நான் அவங்கள கூப்பிட்டு கேட்குறேன், ஏன்பா பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தா எங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னா, எங்களை தவிர நீ யாருக்கு ஓட்டு போட போகிற? எப்படி அவன் வந்து அவனுக்கு போட மாட்டாங்க, அதனால கொடுக்கல, லாஜிக்காக அதை நம்ம ஏற்றுக்கிட்டாலும் இவன் என்ன சொல்கிறான், திமுக வேறு, நீ என்னை தவிர யாரும் ஏன் கொடுக்கணும், எனக்கு வேற நீ போட போகிற. அப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அதை ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுன்றது நம்ம வந்து பிரச்சாரமாக எடுத்தாலும், அந்த ஒரு வறுமையில் வாழக்கூடிய ஒரு குடும்பம் வந்து அந்த 5000 ரூபாய் வந்து பெரிய காசு, அவங்களுக்கு பெரிய தொகை. அதுவும் கிடைக்கிறது இல்லை, அது பெரிய தொகை. அந்த தொகை கூட கிடைக்கலன்னு அந்த பெண்ணு தனக்கே உண்டான இயல்பான அந்த ஒரு எதிர்ப்பை வந்து காட்டும்போது நமக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது. புரியுதுங்களா? இதெல்லாம் நெருடலாக இருக்குது. அப்போது அவன் அதிமுக கொடுக்கல, இவன் திமுகவும் கொடுக்க மாட்டான். அப்போ இவங்க ஓட்டு நமக்கு தான். அப்போது அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி போயிடுச்சுன்னு சொன்னால் நமக்கு இலவசமாக நம்ம அறுவடை பண்ணுவோம். எது? இந்த இஸ்லாமிய மற்றும் சிறுபான்மை கருத்துவ இஸ்லாமிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டுகள் நமக்கு இலவசமாக வந்துடும் இல்லையா? இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கலைன்னா இன்றைய நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓட்டு வங்கியை தக்க வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தகுதித்தமாக பண்ணணும். இதனால தான் என்ன பண்ணுறாங்க இந்த ஊடகங்கள், அவரு அசால்ட்டாக சொல்கிறாரு,
தேர்தல் நேரத்தில் கூட்டணி பற்றி முடிவு சொல்லுவோன்றாரு. அதை இவனுக்கு எப்படின்றாங்கன்னா, தேர்தல் நேரத்தில் பாஜக கூட கூட்டணி வைக்க மறைமுகமாக எடப்பாடி கருத்துன்னு போடுறாங்க. இப்போ இந்த ஊடகங்களை தவிர்த்து கள நிலவரத்தோட அடிப்படையில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி சேரும் அப்படின்னு ஒரு தரப்பு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. வாய்ப்பு இல்லைன்னா அதிமுக தரப்பு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கு. என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுடைய அனுமானம்? அதாவது எடப்பாடி பழனிசாமி என்ன நடக்கும்னு யோசிக்கிறீங்க? இல்லை, அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஆதரித்து அவர்கிட்ட போய் பார்க்கும்போது அவர் ஒரு அரை மணி நேரம் எங்ககிட்ட பேசிட்டு இருந்தார். அவர் பேசின பேச்சுக்களை வச்சு பார்க்கும்போது இனி அவர் அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டார்ன்றது தெளிவாகுது. அந்த தெளிவோடு தான் அவரும் இருக்காரு. புரியுதுங்களா? இதுதான் அதிமுக. ஏன்னா நம்ம பாஜக கூட கூட்டணி வச்ச சொன்னால் அவர் இந்த ஒரு 4 ஆண்டு பாஜக கூட கூட்டணி வச்சு அவர் அப்படியே சொல்கிறார், இந்த 4 வருஷம் நாங்கள் கூட்டணி வச்சு நாங்கள் பட்ட கஷ்டங்கள் ரொம்ப பட்டுட்டோம். அவங்க எப்படின்னு சொன்னால் அதிமுக கூட கூட்டணி வச்சது மட்டும் அவங்க சந்தோஷப்படல, அதிமுக அழிச்சிட்டு அதை பாஜகவை ஆக்கணும்னு பார்க்குறாங்க. இதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கல. எப்படி? ஏன்னா அவங்க மகாராஷ்டிராவில் என்ன நடக்குதுன்னு அவங்க பார்க்குறாங்க, மணிப்பூரில் என்ன நடந்தது எல்லா மாநிலத்தையும் அவங்க பார்க்குறாங்க. அப்போது இதில் சத்தீஸ்கரில் என்ன நடந்ததுன்னு பார்த்துருக்காங்க. கூட்டணி வச்சு தான் அவங்க ஏன் இப்போது இதில் பிஜு ஜனதா தளத்தினுடைய தலைவர் பட்நாயக், பிஜு ஜனதா அந்த கட்சியை என்ன ஆக்கினானுங்க, கடைசியாக என்ன பண்ணிட்டானுங்க, பாஜக ஓட்டு வங்கியே இல்லை, ஆனால் பிஜு ஜனதா கூட்டணி வச்சு காங்கிரஸ் ஒழிச்சிட்டு கடைசியாக பிஜு ஜனதா தூக்கி போட்டு இவனுக்கு ஆட்சிக்கு வந்தானுங்கல்ல. இப்போ இதெல்லாமே அன்றைக்கி அவர் பேசுகிறாரு, யார் எடப்பாடி பேசிட்டு. அது பாஜகவை பொறுத்தவரையிலும் கட்சி அதிமுக அழிக்கிறதுக்கு யாராலும் முடியாது அந்த ஓட்டு வங்கி அதை. ஆனால் பாஜகவை பொறுத்தவரையிலும் அதை அழிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் இனி சாகரவெளி நாங்கள் கூட்டணியை கடந்து அதிமுகவை தக்க வைக்க வேண்டிய ஒரு நிலையம் அதிமுகவோட தலைமைக்கு இருக்கு. நேற்று கூட KP முனுசாமி இந்த வரக்கூடிய தேர்தல் அதிமுகவுக்கு வாழ்வா சாவா தேர்தல், மிக கவனமாக நம்ம வேலை செய்யணுன்றாங்க. அந்த அளவுக்கு உண்மையே இந்த தேர்தல் அதிமுக அப்படியான ஒரு நிலைப்பாடு தானா? இல்லை, அது ஏன்னு சொன்னால் இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு பார்த்தீங்கன்னா 1 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க. அவனையும் குறைஞ்ச ஓட்டெல்லாம் வாங்கலை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த பாராளுமன்ற தேர்தல் அதிகமான ஓட்டு வாங்கி, பட் கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை. புரியுதுங்களா? வெறும் தேமுதிக மட்டும்தான் கூட்டணி, பெரிய அளவுக்கு கூட்டணி இல்லை அதிமுகவை பொறுத்த இல்லை. இப்போ சட்டமன்ற தேர்தலின் போது பெரிய இப்போ இது செம்ம கேம் நடக்குது. இப்போ எப்படின்னா 2015 ஜெயலலிதா என்ன நினச்சாங்கன்னு சொன்னால், எக்காரணம் கொண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. 2015-16 தேர்தலில் எக்காரணம் கொண்டு மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. ஏன்னா 5 வருஷம் அதிமுக, 5 வருஷம் திமுக, 5 வருஷம் அதிமுக, 5 வருஷம் திமுக, இப்படி தானே ஓட்டு சேர்ந்து. அப்போ அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த முறை அந்த அரசனுடைய எதிர்ப்பெல்லாம் பயன்படுத்தி திமுக ஆட்சிக்கு வரும். அப்போ திமுக ஆட்சிக்கு வராத என்ன பண்ணணும்னு சொன்னால், அப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளை விலக்கி அவங்கள ஒரு தனி அணியாக போட்டிட்டாங்கன்னா திமுக கண்டிப்பாக தோக்கும்னு சொல்லி தான் மக்கள் நல கூட்டணியை உருவாக்கிச்சு அதிமுக. அது இல்லை, திமுக தோல்விக்கு அது மிக முக்கியமான ஒரு காரணம். மக்கள் நல கூட்டணி இப்போ பூரா கட்சியுமே திமுக தானே இருக்கு, திமுக தான். அப்போ இதை பண்ணிச்சு. இப்போ அதே ஒரு சூட்சமத்தை திமுக கையாளுது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அதிமுக தரப்புல என்னென்னா, டிவிகே நமக்கு ஒரு தோழமை கட்சின்ற மாதிரி பேச்சு ஓடிது. எங்கடா இவனுங்க சட்டமன்ற தேர்தலில் 26 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அதிமுக கூட கை கோத்துட்டான்னா நமக்கு செருப்படி விழுந்துடும். அதான் நமக்கு மிகப்பெரிய படுதோல்வி ஆகிடும். இதே திமுகவுக்கு நினச்சி திமுக அழகாக காய் நகர்த்தி என்ன பண்ணிட்டான்னா, நீ தனியாக போட்டிடு, யார்கிட்ட, விஜய்கிட்ட நேரடியாக தனியாக போட்டிடு, ஒன்றா போட்டிவிடாது, உனக்கு தேர்தல் செலவு எத்தனாயிரம் கோடி வேணும் நாங்கள் தரோம், பேரம் ஒப்பந்தம் ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆனது அப்புறம் தான் அவன் என்ன சொல்கிறான், அதிமுகவுடன் கூட்டணின்னு சொல்லி யாருன்னா பேசிங்கன்னா சரியில்லை, அப்படி ஒரு கூட்டணி அதிமுக திமுக யாரு கூட நாங்கள் கூட்டணி இல்லைன்ற அறிக்கை அதன் பிறகு தான் வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னென்னா ஒரு பெருந்தொகை கைமாற்றி பேரம் ஓகே ஆயிடுச்சு. எப்படி மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்து திமுக ஒழிக்கணுங்களோ அதேமாரி இப்போ விஜய் என்ற ஒரு நபரை வச்சு திமுக அதிமுக ஒழிக்க பார்க்குது. இதுதான் தற்போது நிலவரம் சொல்றீங்க. 100% கரெக்ட். பொறுத்திருந்து அடுத்தடுத்த நகர்வுகளில் நம்ம இந்த அரசியல் நகர்வு பார்க்கலாம். நன்றி தொடர், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக நன்றி. நன்றி.